நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு மனது குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி சங்கீதம் 133 அதிகாரம் வசனம் 1. Psalms chapter 133 verse 1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. இந்த வசனத்துல சகோதரர்னு சொல்லப்படும் போது அது உடன் பிறந்தவர்களை குறிக்கிறதாக அல்ல, ஒருமித்த கருத்தோடு தேவனை பற்றி கொள்ளும் விசுவாசத்தோடு ஒன்று கூடி இருக்கிறவங்கள சகோதரர்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இத புதிய ஏற்பாட்டின் வழியாக பார்க்கும்போது மத்தேயு 23 அதிகாரம் 8 வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்களோ ரபின்னு அழைக்கப்படாதிருங்க, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகரா இருக்கிறாரு, நீங்கள் எல்லாரும் சகோதரரா இருக்கிறீர்கள்னு சொல்றாரு இல்லையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் சீஷர்கள் அவர் நமக்கு போதித்து சொன்னவைகளை கை கொள்கிற ஒருமித்த சிந்தையுடையவர்களாக இருக்கிறோம். அதனால நாம் எல்லாரும் சகோதரர்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால்தான் நம்மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட்னு சொல்றோம். நாம் எல்லாரும் கிறிஸ்துவை பற்றி கொள்கிற விசுவாசத்துல நிலைத்திருக்கிற ஒருமித்த சகோதரத்துவத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அப்படியாக சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எதனால நன்மையும் இன்பமுமா இருக்கு, இதற்கு அடுத்தபடியா இருக்கிற மற்ற 2 வசனங்களையும் பார்க்கும்போது புரியும். இந்த அதிகாரத்துல மொத்தமாகவே ரத்தின சுருக்கமா இந்த 3 வசனம் தான் இருக்கு. அதுல 2வது வசனம் சொல்லுது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். இந்த வசனத்துல ஆரோன்னு சொல்லப்படுகிறவர் ஆசாரியராக இருக்கிறாரு. இந்த ஆசாரியன் மேல ஊற்றப்பட்ட தைலம் என்னது, அவர்களை பிரித்தெடுக்கிற அபிஷேகத்தை குறிக்கிறதாக இருக்கு. அப்படி ஆசாரியர்கள் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகத்தை உடையவர்களாக இருக்கிறாங்க. அதனால்தான் இந்த வசனம் ஆரோனை பற்றியும் தைலத்தை பற்றியும் சொல்லுது. இதை நாம புதிய ஏற்பாட்டின் வாயிலாக பார்த்தோம்னா நாம ஒவ்வொருவருமே தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். அப்படி இருக்கப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்னது? 1 யோவான் 2 அதிகாரம் 20 வசனம் 27 வசனத்துல எல்லாம் பார்க்கிறோமே, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் என்ன? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னும் அபிஷேக தைலத்தை பெற்றுக்கொண்ட சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. மேற்படியா 3வது வசனத்தையும் பார்த்திடலாம். எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இந்த எர்மோன் சியோன் பர்வதம் எல்லாமே தேவன் வாசம் செய்யும் ஸ்தலத்தை குறிக்கிறதாக இருக்கு. அப்படியாக அதுல இறங்கும் பனியானது தேவனை குளிர்விக்கிற விதமாக, அவரை பிரியப்படுத்துகிற விதமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அங்க கட்டளையிடுகிறவராக இருக்கிறாரு. இப்போ இந்த பகுதி முழுவதையும் புதிய ஏற்பாட்டின் வாயிலாக பார்க்கும்போது அபிஷேகம் பெற்ற ஆசாரியராக பரிசுத்த ஆவியை உடைய சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்யும் போது அங்கே தேவனை பிரியப்படுத்துகிற துதிகள் எழும்புவதாக இருக்கு. தேவனை குறித்த காரியங்கள் பேசப்படுவதாக இருக்கு. அப்படியான பயபக்தியோடு சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்யும் போது அது தேவனை பிரியப்படுத்தி ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிற விதமாக இருக்கு. இந்தபடியாக சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்து ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்த போதுதானே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரு. சபையின் காலம் துவங்குச்சு. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல பார்க்கிறோம் இல்லையா, அங்க முதல் வசனத்துல ஒருமனப்பட்டதை குறிப்பிட்டிருக்காங்க. அங்க 4வது வசனத்துல பரிசுத்த ஆவினால எல்லாரும் நிரப்பப்பட்டதை சொல்லியிருக்காங்க. அப்படியாக சகோதரர்கள் ஒருமனப்பட்டு வாசம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் என்னும் அபிஷேகம் ஊற்றப்பட்ட போது அங்க பலத்த காரியங்கள் நடப்பிக்க இல்லையா, ஆத்ம அறுவடைகள் ஏற்பட்டது இல்லையா. இப்படி பரிசுத்த ஆவியானுடைய நிறைவோடு சகோதரரெல்லாம் ஒருமித்து காணப்படுகிற இடமே சபையாக இருக்கு. அங்க ஒருமனப்பட்டு எழும்புகிற துதிகள்லையும் ஆராதனைகளையும் தேவன் எவ்வளவு பிரியப்படுகிறவராக இருக்கிறாரு. இந்த ஒருமனதையுடைய சகோதரர்களும் பரிசுத்த ஆவியானவரும் இணையும் போதே அங்க பெரிய காரியங்கள் நடக்குது.
இந்த வித்தியாசத்தை நாம அறிந்து கொள்வதற்கு அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் தந்தரப்படுவதற்கு முன்பாகவே எல்லா சீஷர்களும் ஒன்று கூடி ஒருமனப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல நாம பலத்த காரியங்களை தனிப்பட்ட விதத்துல பார்க்கல. அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்தபடியாக அவர்கள் ஒருமனப்பட்டது ஒருமித்த சகோதரத்துவத்தையே குறிக்குது. ஆனா 2வது அதிகாரத்துல அந்த ஒருமனப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெறும்போது அங்க தேவன் பலத்த ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் இல்லையா? அப்படியாக நாம் எல்லாரும் சபையாக கூடி வரும்போது கிறிஸ்துவின் மாதிரின்படியே ஏக சிந்தையுள்ளவர்களாக ஒருமித்து அவரை துதித்து ஆராதித்து அவரை நோக்கி பார்க்கும் போது இத்தனை நன்மையும் இன்பமும் காணப்படுகிற விதமாக தேவனுடைய ஆசீர்வாதமும் ஜீவனும் வெளிப்படுகிறதாக இருக்கு. இப்படிப்பட்ட ஐக்கியத்தை நாம ஒரு நாளும் விட்டுவிடக் கூடாது. இந்தப்படியாக ஏக சிந்தையுள்ளவர்களாக ஒருமித்து வாசம் செய்து பரிசுத்த ஆவியின் நிறைவினால இருக்கும்போது அங்க தேவனுடைய ஆசீர்வாதம் காணப்படும். இதை நாம அறிந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு சகோதரத்துவத்துடன் நாம் எல்லாரும் சபையாக கூடி வரும்போது நமக்கு அபிஷேகமாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய நிறைவோடு அவருடைய ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறதுங்கிறத இப்படியாக எங்களுக்கு விளக்கி காண்பித்த தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்தபடியாக ஒருமனப்பட்டு ஒருமித்து வாசம் செய்யும் சகோதரர்களாக சபையாக நாங்கள் கூடி வரும்போது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினால உம்மை துதித்து ஆராதித்து உம்மை நோக்கி பார்க்கும்போது தேவரீர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவீங்கிறத அறிந்து கொண்டு நாங்கள் கிறிஸ்துவின் மாதிரின்படியே ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்க தேவரீர் எங்களை நடத்தியருளுங்கப்பா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.